அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, ஒரு முக்கியமான சாலையில் நிக்கிறோங்க ஐயா, டிராபிக் ஜாம் ஆயிரும். ஒரு 2 நிமிட காலம் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்கின்றோம். பெரிய உற்சாகத்தோடு, பெரிய ஒரு எழுச்சியோடு நீங்கள் எல்லோரும் கூட இந்த முறை ஆதரவு கொடுக்க வேண்டும், தாமரையை மலர வைக்க வேண்டும். நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டல்ல 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக நின்று கொண்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலை தம்பியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதிலும் நீங்கள் உறுதியாக இருக்கின்றனர். காரணம், நமக்கு தெரியும் இந்த தேர்தல் என்பது நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரியாக யார் இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். இது பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் இல்லைங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் தேர்தல் இல்ல, இது இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் அதற்கான தேர்தல் இல்லை, பிரதமராக யார் வர வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பிரதமராக இருப்பவர், பிரதமராக வரக்கூடிய தகுதி இருப்பவரும் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான், நரேந்திர மோடி. வேற யாருக்கும் கூட தகுதி இல்லை. கண்ணு கட்டிய தூரம் தொலாய் பாருங்க, பூத கண்ணாடியை வச்சு பாருங்க. எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனுக்கும் கூட இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கான எந்த தகுதியும் இல்லை. இவங்க வரலாங்க, டெய்லி கேம்பெயினுக்கு வரலாம், எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வரலாம். ஸ்டாலின் ஐயா வரலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க வரலாம், மம்தா பானர்ஜி வரலாம், ராகுல் காந்தி அவங்க வரலாம். இதுல யாரும் கூட இந்த நாட்டினுடைய பிரதமராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி கட்டல் இருக்கிறார். 10 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் இருந்தும் கூட கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2 எம்பிக்களும் கூட மாற்று கட்சி நண்பர்கள் எதுவுமே செய்யலைங்க. பாராளுமன்றத்திலே மௌன விரதம் இருந்து விட்டு 10 ஆண்டு காலம் காலத்தை கழித்து விட்டார். ஆனா இந்த முறை கோயம்புத்தூருடைய பிரச்சனை எல்லாம் பேச வேண்டும், கோயம்புத்தூரை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும், அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு நம்முடைய பாரத பிரதமருடைய நேரடி மேற்பார்வையிலே கோயம்புத்தூர் இருக்க வேண்டும். அதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே வெற்றி பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அன்பு சகோதர சகோதரி. ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் முக்கியமான பிரச்சனைங்க, இந்த ஊருடைய முக்கியமான பிரச்சனை சகாய மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய கௌஷிகா நதி. ஐயா, இன்னைக்கு நாங்க உறுதிமொழி கொடுத்துட்டு போறோம், நல்லா நீங்க நோட் பண்ணி குறிச்சு வச்சுக்கங்க. நொய்யல் நதியை சுத்தப்படுத்துவதற்காக 990 கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க. கௌஷிகா நதியும் சுத்தப்படுத்த போறோம், முழுமையாக சுத்தப்படுத்தி நொய்யலுக்கு கிளை நதியாக இருக்கக்கூடிய கௌஷிகாவிலும் பழையபடி 15 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தண்ணி வந்துச்சோ அதை நிச்சயமாக நாம் மீட்டெடுக்க போகின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நொய்யல் தாயும் மீட்டெடுப்போம், கௌஷிகா நதியும் மீட்டெடுப்போம். அதே போல் அன்பு சகோதர சகோதரிகளே, மத்திய அரசுடைய திட்டங்கள் 100% ஏழை தாய்க்கு, மோடி வீடா இருக்கட்டும், எந்த திட்டமாக இருந்தாலும் கூட இடையில யாரும் இல்லாம லஞ்ச லாவண்யம் இல்லாம நேரடியாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக தாமரை சின்னத்துல அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி இவிஎம் மிஷின்ல முதல் பட்டனே தாமரை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐம்புசாரா மாநில செயலாளர் தண்டபாணி அவர்கள், மாவட்ட பிரபாரி பழனிசாமி அவர்கள், முன்னாள் ஒன்றிய பொதுச் செயலாளர் திரு நாராயணன் அவர்கள், பிரச்சாரணியில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள், மிக முக்கியமாக ARS கோபாலன் அவர்கள், நம்முடைய பூத் தலைவர்கள் அனந்த்குமார் அவர்கள், சம்பத்குமார் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், சர்க்குணவதி அவர்கள், சுதாமதி அவர்கள், காளிச்சாமி அவர்கள், ஆனந்தன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த மாவட்ட பொறுப்பாளர் பொன்னி என்கின்ற மோகனசுந்தரம் அவர்கள், வட்டார தலைவர் NJ காளிதாஸ் அவர்கள், இந்து முன்னணியினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் அசோக்குமார் அவர்கள், ஒன்றிய துணைத் தலைவர் சர்வேஷ் அவர்கள், செய்தி தொடர்பாளர் இளமதி அவர்கள், ஒன்றிய துணைத் தலைவர் புகழேந்தி அவர்கள், மணிகண்டன் அவர்கள், கார்த்திக் அவர்கள், அருண் அவர்கள், சசி அவர்கள், ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் அவர்கள், ஒன்றிய செயலாளர் மூர்த்தி அவர்கள், ஒன்றிய செயலாளர் கௌதமன் அவர்கள், இளைஞரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரக்ஷன் அவர்கள், நகுலன் அவர்கள், அதே நேரத்தில் நம்முடைய OPS அணியிலிருந்து இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சுப்ரீம் இளங்கோ அவர்கள், கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் நந்து அவர்கள், இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த 12 நாட்கள் நீங்கள் அண்ணாமலையாக, நீங்கள் மோடியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்ளும். ஐயா, நீங்க தாங்க ஐயா பண்ணணும். ஏன்னா எல்லா வீட்டுக்கு என்னால போக முடியாதுங்க ஐயா. மாநிலம் முழுசா போகணும், 39 பாராளுமன்ற தொகுதிக்கு போகணும், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி வந்து பார்க்கணும். அதனால் எல்லா வீட்டுக்கும் நீங்கள் வேட்பாளராக அண்ணாமலையாக மோடியாக நீங்க போய், தாய்மார்கள் இருக்கிறீங்க, எனக்காக எல்லா இடத்துலயும் நீங்க வாக்கு சேகரிக்கணும். தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க நீங்க சொல்லணும். தாய்மார்கள் சொன்னா எல்லாம் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. உங்களை நம்பிதான் நான் இங்கிருந்து போறேங்கம்மா. நீங்க இல்லைன்னு சொன்னா இந்த ஊர்லயே நான் தங்கி இங்கேயே இருந்துக்குவேன்.
அதனால எல்லா வீட்டுக்கும் சென்று நீங்கள் தாமரை சின்னத்திற்கு பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்ற தாய்மார்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை வைத்துவிட்டு, இளைஞர்களுக்கு வேண்டுகோளை வைத்துவிட்டு, இந்து முன்னணி சகோதரர்கள் கடுமையாக வேலை செய்கின்றார்கள், அவருக்கும் வேண்டுகோளை வைத்துவிட்டு, கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய வாலண்டியர்ஸ் தான் நின்றிருக்கிறாங்க, அவர்களுக்கும் அன்பான வேண்டுகோளை வைத்துவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.